Hi friends, welcome to 𝘀𝗂𝗽𝗀 lifestyle. இன்னைக்கு வீடியோல என்ன டிப்ஸ்னு பாத்தீங்க அப்படினா பேஸ்ட் மட்டும் இருந்தா போதுங்க, வேற எந்த ஒரு பொருளும் தேவையில்லை. நம்ம வீட்டை நம்ம நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி போல மாத்திரலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, பைக்கில் இருக்க அந்த கண்ணாடி கிளாஸை நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோங்க. இதுக்கு நான் வந்து பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். எந்த ஒரு பேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டை வந்து அந்த கண்ணாடியில் நம்ம எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி வச்சு நல்லா வந்து நம்ம இதை தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப போட்டு இதை தேய்க்கணும்லாம் தேவையில்லைங்க. லைட்டாக தேய்ச்சாலே போதும், நல்லா பளிச்சுன்னு மாறிடும். பாருங்கள் எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு நம்ம வந்து முகம் பார்க்குற கண்ணாடிங்க. பாருங்கள் இது எப்படி டாட்டாக எப்படி அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளால் சரியாக கூட இதை வந்து பார்க்க முடியாது. இதுக்கு பேஸ்ட் மட்டும் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ எல்லா பக்கமும் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர டவல் வச்சு இதை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த டிப்பு வந்து நம்ம முகம் பார்க்குற கண்ணாடிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் வந்து கண்ணாடி விண்டோலாம் இருந்ததுன்னா அதுக்கும் நீங்கள் வந்து இதேமாரி செய்யுங்க. நல்லா பளிச்சுன்னு மின்னுங்க. இப்போ நல்லா ஒரு ஈர டவல் வச்சு நல்லா தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு துணி வச்சு நம்ம வந்து இதை தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு மின்னுதுன்னு பாருங்கள். உங்களுக்கே தெரியும், அந்த டாட்டாக இருந்தது எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். நமக்கு முகம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. எவ்வளோ மின்னுதுன்னு பாருங்கள். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த டிப் வந்து நம்மளோட கேஸ் அடுப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த பேஸ்ட்டை வச்சு கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா அழுக்கு போகுங்க இந்த பேஸ்ட்டுக்கு. இந்த பேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சோப்பு முறை மாதிரியே நல்லா நமக்கு வந்து இதிலேருந்து முறை வருங்க. இப்போ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இது கிளாஸ் அடுப்புங்கிறதுனால நான் வந்து துணி வச்சு துடைக்கிறேன். நீங்கள் ஸ்டீலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரப்பர் கூட வச்சு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா ஒரு ஈர துணி வச்சு நல்லா நம்ம வந்து இதை தொடச்சி எடுத்துக்குவோங்க. பாருங்கள் சோப்போட முறை வர்ற மாதிரியே நமக்கு வந்து நல்லா வரும். அழுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக போயிருங்க. நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவோங்க. இப்படி தொடச்சி எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா புது அடுப்பு மாதிரியே நமக்கு தெரியுங்க. அந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிப்பு வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு வந்து நம்ம சுவிட்ச் போர்டெலாம் பார்த்திங்க அப்படின்னா அது கைப்பட்டு ரொம்ப அழுக்காக இருக்குங்க. இப்போ இதை எப்படி இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துகிட்டு சுவிட்ச் போர்டு எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நம்ம வந்து இதை தொடச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் லைட்டாக நான் வந்து தொடச்சிருக்கேன். அதுக்குள்ளே எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்திலாம் தேய்க்கணும்னு தேவையே இல்லைங்க. லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க. இந்த பேஸ்ட்டுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிற அழுக்கெல்லாம் போயிருங்க. பாருங்கள் சுவிட்சு போர்டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணி முடித்த உடனே புதுசாக தான் மாற்றிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா அழுக்கு போயிடும். பாருங்கள் நல்லா துணி வச்சு தொடச்சிட்டேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். புது சுவிட்ச் போர்டு மாதிரியே இருக்குது. இந்த டிப் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம சுவிட்ச் போடும்போது அந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் பட்டு அந்த செவுரு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி கரையாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா க்ரையன்ஸ் கூட இருக்குது. கோடு கீச்சு வச்சுருக்குங்க என் பசங்க. இந்த க்ரையன்ஸை கூட இந்த வந்து பேஸ்ட்டு வந்து அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிடுங்க. கொஞ்சமாக பேஸ்ட்டை வந்து ஸ்க்ரப்பரில் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. லைட்டாக தண்ணி வச்சுட்டு நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக அழுக்கு போயிருங்க. பாருங்கள் அந்த க்ரையன்ஸு கூட எவ்வளோ அழகாக போகுதுன்னு பாருங்கள். உங்கள் செவுரில் எந்த இடத்துல வந்து இப்படி அழுக்கு இருந்தாலும் நீங்கள் இந்த பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். பசங்க வந்து க்ரையன்ஸ் வச்சு கீச்சி வச்சுருக்குறாங்க, கோடு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அழுக்கு போகுதுன்னு பாருங்கள். நல்லா சுத்தமாக போயிடுச்சு பாருங்கள். இன்னொரு துணி வச்சு இதை இப்போ நம்ம நல்லா தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள் செவுரில் இருந்த அந்த அழுக்கு கரையே இல்லை பாருங்கள். அதில் இருந்த க்ரையன்ஸும் தெரியலை பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு வந்து
நம்ம பைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழுக்காக ஒரு மாதிரி அந்த உப்பு தனியாக இருந்துச்சுன்னா அந்த உப்பு கரை பிடிச்சி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துகிட்டு லைட்டாக நனைச்சிக்குவோம். நனைச்சிட்டு நம்ம இப்போ தேய்ச்சி விடலாங்க. தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க. தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா சோப்பு முறை வர்ற மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி தொட்டு தேய்க்கிறதுனால இது பேஸ்ட்டு தாங்க, நான் சோப்பு எடுக்கவே இல்லை. ரொம்பலாம் அழுத்தி தேய்க்கணும்னு தேவையே இல்லைங்க. நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதும். இந்த பேஸ்ட்டு வந்து அவ்வளோ ஒரு க்ளீனிங் கொடுக்குங்க. எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிடலாம். தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுறேன். எவ்வளோ புதுசாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பேஸ்ட்டுக்கு வந்து நல்லாவே அழுக்கு போகும். இப்போ டேப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு நம்மளோட கிச்சன் சிங்கை வந்து இந்த பேஸ்ட்டை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக வந்து பேஸ்ட் எடுத்துக்கலாம். பேஸ்ட் எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணியில் வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் தேய்ச்சி விடலாம். இந்த பேஸ்ட்டுக்கு வந்து கிச்சன் சிங்கு வந்து அவ்வளோ அழகாக அழுக்கு போகுங்க. ரொம்பலாம் நம்ம வந்து ஹார்டாக போட்டு தேய்க்கணும்லாம் தேவையில்லை. லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இன்னும் கொஞ்சம் நான் வந்து பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் சோப்பே யூஸ் பண்ணலைங்க. அந்த பேஸ்ட்டோடது தான் இவ்வளவு முறை வருது. நம்ம லைட்டாக தண்ணி வந்து தொட்டு தேய்க்கும் போது நல்லா வந்து சோப்பு முறை மாதிரியே வரும். அழுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக போயிடும். இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ இதை வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு மின்னுது பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு கிச்சன் டைல்ஸை வந்து பேஸ்ட்டை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கிச்சன் டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட குக்கரோட விசிலு அதுக்கப்புறம் ஆயில் இதெல்லாம் பட்டு ஒரு மாதிரி கரை பிடிஞ்சி எண்ணெய் மக்கு மாதிரி இருக்கும். இந்த கரையை இந்த பேஸ்ட்டு வந்து அவ்வளோ அழகாக க்ளீனாக கொடுத்துருங்க. இதுக்கு கொஞ்சமாக பேஸ்ட்டை வந்து ஸ்க்ரப்பரில் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா நல்லா புதுசு மாதிரி ஆயிரும். இது வந்து கிச்சன் டைல்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, பாத்ரூம் டைல்ஸுக்கும் நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த டிப்பு வந்து ஆணியெல்லாம் அடிச்சுட்டு அதை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி விழுந்திருக்கும். அதில் வந்து பூச்சி எதுவும் போய் உட்கார்ந்துக்கும். இதுக்கு வந்து இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து அடைச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஹோல் இருந்த இடமே தெரியாதுங்க. இது காஞ்சிருச்சுன்னா பேஸ்ட் வந்து நல்லா பிடிச்சிக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுதான் டோர்லேயும் நமக்கு வந்து அந்த ஹோல் மாதிரி இருந்துச்சுது அப்படின்னா இதுக்கும் கொஞ்சமாக பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த ஹோல் இருந்த இடமே தெரியாது. நமக்கு எதுவும் ஒரு பூச்சியோ எதுவோ உள்ளே போய் இருந்துக்காது. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேஸ்ட்டை வச்சு நம்ம வந்து பலவிதமான க்ளீனிங்லாம் பார்த்துருக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வேறு எந்த ஒரு பொருளுமே நம்ம யூஸ் பண்ணலை. பேஸ்ட்டு மட்டும்தான் வச்சு நம்ம வந்து க்ளீனிங் பண்ணியிருக்கிறோம். பேஸ்ட்டுக்கு வந்து க்ளீனிங் வந்து செமையாக போகுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.